நியூஸ்18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளையும் பார்த்து கொண்டு வருகின்றோம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய 15 நாட்கள் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை உள்ள 15 நாட்களுக்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களையும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு அம்பாள் வழிபாடு. முழு இரத்த உடல் பரிசோதனை செய்து கொள்வது மேஷத்துக்கு நன்மை. அப்படி செய்து கொண்டால் எல்லா விதத்திலும் நம்பிக்கை ஏற்படும். ஏதாவது சிறிய ப்ராப்ளம் இருந்தாலும் அதற்குண்டான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை. தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் கைகூடும். தொழில் நிமித்தமான பயணங்கள் அனுகூலத்தை தரும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகளெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்து புது கடன் அமைப்பு ஏற்பட்டாலும் அது சந்தோஷ கடன் அமைப்பு ஏற்படும். ஏற்கனவே வங்கியில் எடுத்திருந்த வட்டி விகிதாச்சாரத்தில் உங்களுக்கு சாதகமாக வட்டி குறைக்கப்பட்டு லோன்கள் கிடைக்கும். நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். குறிப்பாக உடற்பயிற்சி தேக ஆரோக்கியத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்த காலகட்டத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும். பெரிய பண வரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள் தசாபுத்திகள் நன்றாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். தெய்வீக காரியங்கள் விடுபட்ட காரியங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக முடிப்பீர்கள். ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொஞ்ச நாட்களாக மாறுவது குடும்பத்திலும் வெளியிடத்திலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கடல் கடந்த உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலம் கிடைக்கும். அதேபோல் நீண்ட நாட்களாக கலைத்துறையினர் படைப்பாளிகளுக்கெல்லாம் நல்ல பேர் புகழ் கிடைப்பது அனுகூலத்தை தரும். நீண்ட நாட்களாக திரையுலகத்தில் காணப்படாதவர்களெல்லாம் திரையுலகத்தில் திடீரென்று பெரிய சான்ஸ் அடிப்பதெல்லாம் சந்தோஷத்தை தரும். முதலீடுகளுக்கும் குறைவு இருக்காது. தைரியம் ஏற்படும். ஏற்கனவே நாம் சொன்னது தான் எல்லா பயிற்சிகளிலும் நிம்மதியாக தூங்க ஆரம்பிப்பீர்கள். குடும்பத்தாருடன் பயணங்கள் அல்லது குடும்பத்தினர் பயணங்கள் எல்லாம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதை மேஷராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பெருமாள் தாயார் அனுமன் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு செல்வது விசேஷம். அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த 15 நாட்கள். குறிப்பாக சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதம் கூட வேண்டாமே. உத்தியோகமாகட்டும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் படிப்பாக இருக்கட்டும் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மை தரும். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் கண்ணு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் தலைவலி சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்களாகவே சுய மருத்துவம் எடுத்துக்கொண்டால் விபரீதத்தில் போய்விடும். கண்டிப்பாக அரசு துறை அரசியல்வாதிகள் எல்லாம் சிறிது கவனமாக அடக்கி வாசிப்பது நன்மை தரும். உத்தியோகத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களை டார்கெட் செய்வார்கள். கணக்கு வழக்கு ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் போன்ற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கூடா நட்பு கேடு விளையும் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டம். இந்த 15 நாட்கள் சிறிது கவனமாக இருந்தால் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்ற எந்த மாற்றம் வந்தாலும் ரிஷபராசிக்காரர்கள் தயவுசெய்து எடுத்துக்கொள்வது நன்மை. ஏற்கனவே எல்லா பயிற்சிகளிலும் சொன்னது தான். முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் புத்திசாலிகள். ஏனென்றால் அதிர்ஷ்டம் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும். துணை அல்லது துணைவியாருடன் நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். அதேபோல் பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். அவர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து நல்ல பேரை எடுத்தும் மனநிறைவை ஏற்படுத்தி தரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கிருஷ்ணர் வழிபாடு சகல விதத்தில் நன்மை. குருவாயூர் கிருஷ்ணராக எல்லா கோயிலையும் நினைத்து கும்பிடுவது ஏற்றத்தை தரும். தேகாரோக்கியத்தில் அலர்ஜி ஒவ்வாமை சளி தொந்தரவு மிக முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக விரயங்கள் அதிகமாக இருப்பதனால்
வெள்ளிக்கிழமை மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவுடன் கூட எலுமிச்சைப்பழ ஊறுகாயும் கொடுப்பது பெரிய விரயங்களிலிருந்து காப்பாற்றும். அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். ப்ரமோஷன் அமைப்பு ஆச்சரியத்தில் ஏற்படும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான 15 நாட்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். திடீர் பணவரவு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய நெருக்கடியான சூழ்நிலையை மாற்றி கொடுக்கும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும். இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் பாராமுகமாக முகத்தை திருப்பி கொண்டு போய் கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்கள் அந்யோன்யம் அதிகரிக்கும். செய்த தவறுகள் மற்றவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்குள்ளாக அது சமாதான உடன்படிக்கை ஏற்படும். பூர்வீக சொத்தில் இருந்த சிக்கல் ஒன்று தீர்ந்து அதனால் சில நஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொண்டு அதன் மூலியமாக பெரிய ஆதாயத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். சனி உங்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து நிறைய நல்லது தரக்கூறுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கேளிக்கை தூக்கம் அப்படின்னு டைமை வேஸ்ட் பண்ணுவதை விட்டுவிடுங்கள். வாகன அமைப்பில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான அமைப்பு ஏற்படும். உடற்பயிற்சி கண்டிப்பாக இந்த கை கால் வலியெல்லாம் போக்குவதற்குண்டான அமைப்பு. ஆக மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிவர்த்தி அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடகராசிக்காரர்களுக்கு நந்தி வழிபாடு சகல விதத்தில் ஏற்றும். சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நந்திக்கு ஏதாவது அர்ச்சனை ஆராதனை அபிஷேகம் செய்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கும். கடகராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றும். பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு அனுகூலம். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகமே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு கௌரவமான உத்தியோகம் கிடைக்கும். சிலர் பெரிய பொறுப்புகளுக்கு வரலாம். அரசியலில் இருந்தவர்கள் தேர்தலில் எல்லாம் தோற்று விடுவோம் என்று நினைக்கிறவர்கள் கூட ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்தில் நல்ல பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக வயிற்று உபத்திரம், கால் பிரச்சனை, முதுகு தண்டுவட பிரச்சனை மட்டும் கவனம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். எந்த விதமான பயணங்களும் அனுகூலத்தை தரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த தடை உங்களாலே நிவர்த்தி ஏற்படும். கடகராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அவர்கள் குழந்தைகளுக்கு யோகமும் அனுகூலமும் ஏற்படும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். டக்கென்று கல்யாண அமைப்பெல்லாம் கைகூடுவது ஆச்சரியத்தில் ஏற்படும். தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு. மனதில் இருந்த பாரங்கள் குறைவது ஆச்சரியத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பு. சுபவிரயத்திற்கு உண்டான அனுகூலம் காணப்படுவதனால் புது கடன் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட வாங்குவது விற்பது உங்களுக்கு சாதகமாக முடியும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் நன்மைகள் அனுகூலத்தை ஏற்படுத்துவதற்கு அனுமன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம். அனுமன் சாலிசாவை பிடித்து கொள்வது நன்மை. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை சிறிது கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்பத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. தொழில் சார்ந்த விஷயம் முன்னேற்றம். தொழிலில் இருந்த தடைகள் நிவர்த்தி. வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம். கடல் கடந்த அமைப்பு நல்ல முன்னேற்றம். வேறு மாநிலத்துக்கு போகக்கூடிய பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு யோகத்தை பெற்றுத்தரும். பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலங்கள் காணப்படும். பெற்றோர்கள் பெரியோர்கள் பெரிய பணவரவுக்கு உண்டான அனுகூலம் கிடைக்கும். பெரிய பொறுப்புகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆத்ம ரீதியாக சந்தோஷத்தை தரும். தேகாரோக்கியத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வயிற்று உபத்திரமும் கால் பாத உபத்திரமும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சிலருக்கு திடீரென்று சளி அமைப்பு ஏற்படலாம். எனவே அதற்கு உண்டான சளி பிடிக்காத அளவுக்கு உங்களுடைய உணவு பழக்க முறையை மாற்றிக்கொள்வது சிம்மத்துக்கு முக்கியம்.
ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது ஆச்சரியத்துக்கு உண்டான அமைப்பு. படைப்பாளிகள், கலைத்துறையினர்கள், சினிமா துறையினர்கள், மியூசிக் கலைஞர்கள், மீடியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் டக்கென்று நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும். மாணவர்களுக்கு தடைப்பட்டிருந்த கல்வியெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். காலேஜ் அட்மிஷனில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் அது நிவர்த்தி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம். வேறு என்ன வேண்டும்? குடும்ப விஷயத்தில் மட்டும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. துர்க்கை வழிபாடு உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியை தரும். துர்க்கையை விட்டு விடாதீர்கள். நரசிம்மர் காயத்ரி குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கலை நிவர்த்தி பண்ணும். கழுத்து பகுதி, காது, மூக்கு, தொண்டை கவனம். சளி, சாதாரண சளி கூட பெரிதாகலாம். சிலருக்கு சுவாச கோளாறு கூட வரலாம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படுவது கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு ஒரு தெம்பை ஏற்படுத்தும். பழைய கடன்களால் தேவையில்லாத மன உபத்திரத்தில் இருந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு அது தீர்க்கக்கூடிய வழி கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். குடும்பத்தில் கோபதாபம் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். பெற்றோர் பெரியோர் இருந்தால் உங்களுக்கு அட்வைஸ் கண்டிப்பாக சொல்வார்கள். அதற்காக உங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை செய்து கொள்வது எந்த விதத்தில் நியாயம்? உத்தியோகத்திலும், தொழிலிலும், வியாபாரத்திலும், படிப்பிலும், முதலீடுகளிலும், கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் தைரியமாக இறங்கி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். வெள்ளிக்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும். சிறு சிறு தடைகள் காணப்படுகிறது. எல்லாம் கைக்கு எட்டக்கூடிய நேரத்தில் யாராவது கெடுத்து விடுவார்கள். சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம். சட்ட சிக்கல் இல்லாமல் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தலைவலி சம்பந்தப்பட்ட, சளி சம்பந்தப்பட்ட, கால்வலி சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம். உடற்பயிற்சி மிக மிக முக்கியமான ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த தடைகள் கடினமாக எல்லாமே சிறிது சிறிதாக இருந்த அமைப்பெல்லாம் விலகி, வெயிலே கண்ட பனி போல் விலகி பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு துலா ராசிக்காரர்களுக்கு காணப்படும். துலா ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சுபவிரய பிராப்தம் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். சுபவிரயத்துக்கு இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது துலா ராசிக்காரர்களுக்கு அனுகூலத்தை தரும். துலா ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தரும். புது கடன்கள் பெற்றாலும் அது சந்தோஷ கடன் அமைப்பாக காணப்படும். ப்ரமோஷன் தடைகள் திடீரென்று சிலர் சூது செய்து அதை கெடுப்பார்கள். அதனால் ப்ரமோஷன் வரக்கூடிய வரையில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு உத்தியோகம் கிடைத்து விட்டாலும் அந்த உத்தியோகத்தில் போய் சேருகின்ற வரையில் சிறிது கவனமாக பேசிக்கொண்டால் முக்கியம். அது போகின்ற வரையில் உங்களுடைய ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக்கொள்வது நன்மை. துலா ராசிக்காரர்கள் ஆவேசப்படுவது கூடாது. ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்து கொள்ளக்கூடிய துலா ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். தயவுசெய்து உங்களுக்கு உடற்பயிற்சி மிக மிக முக்கியம் என்பதை ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொண்டு வருவதை மட்டும் காதில் கேளுங்க. மற்றபடி ராகு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் பயணங்கள், திடீர் செல்வாக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார். தெய்வ மார்க்க பயணங்கள் மனதிற்கு தெளிவையும் சந்தோஷத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் 15 நாட்கள் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு தயவு செய்து கூடாது. வந்தாலும் அவர்களுக்கு வேண்டிய உபசரிப்பெல்லாம் செய்துவிட்டு அவர்கள் உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் பார்த்துக்கொள்ளும். பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம்.
மற்றபடி அனைத்து விஷயமும் ஏற்றம் தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் நான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு வருவது அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் படிப்பது விசேஷம். தொழில் சார்ந்த விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், வியாபார சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நினைத்த மாதிரி பொறுமையாக கையாண்டால் அது படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும், தைரியம் ஏற்படும். குருவின் பார்வை 3ஆம் இடத்தில் இருப்பதனால் எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். டக்கு டக்குன்ற சுபகாரியங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். லாபம் ஏற்படும். அசையாமசை பொருள் சேர்க்கை ஏற்படும். முதலீடுகளுக்கு பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு வரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு. தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிதாக ஏதாவது ஒரு டே கேர் சர்ஜரியோ அல்லது ஏதோ ஒன்று முடித்து விட்டு அதில் தெம்பாகி விடுவீர்கள். கண்டிப்பாக உணவு முறையிலும் இந்த கால் வலி கை வலியில் மட்டும் கவனமாக இருப்பது முக்கியம். அஜீரண கோளாறு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்படக்கூடிய அமைப்பு. ஏற்றம் ஏற்படும். பயணங்கள் வரும். உறவினர்களை சந்திப்பது, நண்பர்களை சந்திப்பது, விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை முடித்து கொள்வதெல்லாம் காணப்படும். தேகாரோக்கியத்தில் பள்ளி கொண்ட பெருமாள் விஷ்ணு சகஸ்ரநாமம் உங்கள் வாழ்க்கையை ஏற்றமடைய செய்யும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை மட்டும் கேட்டாலே போதும், நீங்கள் கோயில்கள் கூட செல்ல வேண்டாம். அந்த அளவுக்கு தனுசுக்கு அனுகூலம் காணப்படும். படிப்பில் இருந்த தடை நிவர்த்தி, படிப்பில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது வேறு ஒரு பள்ளிக்கு போக வேண்டும் என்றாலும் அந்த பள்ளி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். காலேஜில் இருந்த பிரச்சனை தீரும். நட்பு வட்டாரத்தில் இருந்த தகராறு தீரும். புதிய பொறுப்புகளுக்கு வருவீர்கள். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். புது உத்தியோகத்துக்கு சிலர் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே ப்ரமோஷன் கிடைப்பது, இன்க்ரிமெண்ட் கிடைப்பதெல்லாம் கிடைக்கும். சிலர் அரசியல்வாதிகளுக்கு அல்லது உங்களுடைய துணை அல்லது துணைவியாருக்கு நல்ல பொறுப்புகள் கிடைப்பதற்கு உண்டான அனுகூலமான காலகட்டம். தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. சுபவெறியப்பை செய்திகள் அனுகூலத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு யோக பலங்களும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். முருகர் வழிபாடு, குடும்பத்தில் காணப்பட்ட அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி ஏற்படும். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க கேட்க நன்மைகள் ஏற்படும். இரத்தத்தில் ஏற்கனவே ஏற்பட்டுள்ள கோளாறுகள் விஷயத்தில் கவனம். தொற்றுநோய் உபத்திரம், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் போன்ற பாதிப்புகள் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதனால் குடும்பத்தில் இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தை தரும். அதே சமயம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் கவனமாக பொண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதும் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் அடுத்த 60 நாட்களுக்காக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு நன்மையும் அனுகூலத்தையும் பயக்க வைக்கக்கூடிய மந்திரம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும். அதே வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரணங்கள், முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு, ஷேர் ட்ரேடிங்கள் எல்லாம் பெரிய சக்ஸஸ் ஆகக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம். வேலையாட்களை கூட பேசுகின்ற சமயத்தில் மரியாதை குறைவாக பேசுவது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும் மகர ராசிக்காரர்களுக்கு என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாக்குஸ்தானத்தை குடும்பத்திலும் கவனம், வெளியிடத்திலும் கவனம். என் குடும்ப உறுப்பினர்களை கூட நான் கத்துவதற்கு ஒரு இது இல்லையா என்று நீங்கள் ரைட்ஸ் ஆஃப் லிபர்ட்டி எல்லாம் பேசாதீர்கள். இந்த டைமில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் சிவன் வழிபாடு, சரணாகதி அடைவது, சிவனுக்கு வில்வத்தை கொடுப்பது நன்மை. கும்பராசிக்காரர்களுக்கு தேகாரோக்கியம், வழுக்கலான இடங்கள்,
படிக்கட்டுகள், வண்டி வாகனம் கவனம். தேகாரோக்கியத்தில் வயிறு, நெஞ்செலும்பு இதில் மிக கவனமாக இருப்பது முக்கியம். கும்பராசிக்காரர்களுக்கு கூடா நட்பு கேடுவழியும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். வார்த்தைகள் விஷயத்தில் சிறிது கவனம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். கும்பராசிக்காரர்கள் குலதெய்வத்தை மானசீகமாக அடுத்த 15 நாட்களுக்கும் தினமும் நினைத்துவிட்டு, குலதெய்வ மந்திரம் இருந்தாலும் இல்லை குலதெய்வம் படம் இருந்தாலும் கும்பிட்டு விட்டு ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் ஜெயம் ஏற்படும். சில பகைகள் யாருடன் இருந்தாலும் சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் நன்மைகள் ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக பயப்பட வேண்டாம். தொழில் நிமித்தமாக பயப்பட வேண்டாம். பயணங்கள் நிமித்தமாக பயப்பட வேண்டாம். படிப்பு தடை ஏற்பட்டிருந்தாலும் 7.5 சனியில் ஜென்மத்தில் இருந்தாலும் அது நிவர்த்தி பண்ணுவதற்குண்டான கிரக அமைப்பு குருவால் ஏற்படும். பெற்றோர், பெரியோர், தாய் வழி உறவுகள் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தேகாரோக்கியத்தில் மட்டும் அதீத கவனமாக 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம். சூரியன் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு திடீரென்று ஏற்படலாம். அல்லது துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியம் சிறிது மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். எல்லா வகையிலும் விட்டு கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சோம்பல் அதிகமாக இருக்கும். இரவெல்லாம் தூக்கம் வராமல் பிரச்சனை பண்ணும். காலையில் 10 மணி வரைக்கும் படுக்கையிலிருந்து எழுந்துக்க முடியாத அளவுக்கு சோம்பல் இருக்கும். ஸோ இதை தவிர்த்து கொள்வதற்கு நீங்கள் தான் முயற்சிக்க வேண்டும். எழுந்துகிற சமயத்திலே பெட்டிலே உங்களுடைய படுக்கையிலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு யோகா பயிற்சியை செய்துவிட்டு வஜ்ராசனத்திலாவது உட்கார்ந்து விட்டு எழுந்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அன்ற பொழுது சந்தோஷ பொழுதாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு ஜெயம் ஜெயம் ஜெயம். இந்த 15 நாட்களுக்கு நீங்கள் சுறுசுறுப்பை மட்டும் வைத்து கொண்டால் எல்லா காரியமும் ஜெயம். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். இஷ்டப்பட்ட வாராகி, சூலினி, பிரித்திங்கரா, காளி போன்ற உக்கிர தெய்வ வழிபாடு உங்களுக்கு சகல விதத்தில் ஏற்றம் தரும். உடன் நரசிம்மரும் உங்களுக்கு இந்த 15 நாட்களுக்கு விசேஷத்தை தருவார்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். பெண்களுக்கு நகைகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிலர் உங்களுக்கு பிடித்த கற்களை கொண்டு நகைகளை வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிலருக்கு டைமண்ட் வாங்கலாம் என்ற நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், தொலைதூர பயணங்கள் எல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கடல் கடந்து பெரிய அளவுக்கு வியாபாரத்திலோ தொழிலிலோ சிறிது கஷ்டங்கள் சுணக்கங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நாட்டிலே ஏதாவது ஒரு முதலீடு கிடைப்பது ஆச்சரியத்தில் தரும். 1 கடை 2 கடை வைத்திருப்பவர்கள் 3 கடை 4 கடை என்று தைரியமாக 7.5 சனியிலும் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மீன லக்னக்காரர்களுக்காக இருந்தாலும் மீன ராசிக்காரர்களாக இருந்தாலும் ஜெயம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் சேமிப்பு ஏற்படும். வங்கிகள் கண்டிப்பாக நீங்கள் கேட்காத, உங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லது செய்வார்கள். தசாபுத்திகள் நன்றாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு வெற்றி ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். ஜெயம் ஏற்படும். தேர்தல் மற்ற இடங்களில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் எல்லோரும் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். மற்றவர்கள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு உங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த 15 நாட்கள் காணப்படுவது தான் மிக மிக சந்தோஷமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மீன ராசிக்காரர்கள். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம்தான், அலர்ஜி, ஒவ்வாமை, பிபி, கொலஸ்ட்ரால் திடீரென்று ஷூட்டப் ஆகும் உங்களுடைய மன அழுத்தத்தால். அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் மற்ற விஷயம் ஜெயம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு ஜூன் 1, 2024 முதல் ஜூன் 15, 2024 வரை உள்ள 15 நாட்களுக்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.